வணக்கம். இன்னைக்கு சத்தான சுவையான வேர்க்கடலை உருண்டை ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை உருண்டை அதுக்கு வந்துட்டு வறுக்காத வேர்க்கடலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான சுத்தமான வேர்க்கடலை நம்பிக்கையுள்ள கடையில் வாங்கிக்கோங்க. 2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வறுக்காத வேர்க்கடலை எடுத்துட்டு நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுறணும். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த வேர்க்கடலை வாங்குறதுக்கு பதிலாக வறுக்காத வேர்க்கடலை வாங்கினீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சுவையில்லாத முத்துகள் இடையில இருக்கிறது கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வேர்க்கடலை சாப்பிடும்போது ரொம்ப ஒரு அனாயிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட ஒரு கெட்ட முத்து வந்ததுன்னா அந்த ஒரு கடலை பர்ஃபி ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஒரு மற்ற ஒரு டிஷ்லே ஆகட்டும், நமக்கு ஏண்டா சாப்பிட்டோங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வறுக்காத வேர்க்கடலை சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கடையிலையோ நிறையா ஹோல்சேலாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ நம்ம வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வறுக்காத வேர்க்கடலை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை எல்லாமே ஒரே சைஸில் ரொம்ப நல்ல ஒரு முத்துகளாக இருக்குது. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த வேர்க்கடலை உருண்டை மேக்ஸிமம் எல்லாருமே செஞ்சுருப்போம். அப்படி செய்யாதவங்க பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே ஒரு 10 நிமிஷத்தில் திடீர்னு ஒரு ஸ்வீட் கேட்டாங்கன்னா வேர்க்கடலை உருண்டை செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கணும். ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்து விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக தோல் ரிமூவ் ஆயிரும். ஆனால் ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது 2 கப் வேர்க்கடலைக்கு நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் போடுறதா இருந்தாலும் போடலாம். 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா சாஃப்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சைஸில் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலையே எண்ணெய் வர்றதுனால நமக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது. சூப்பராக ஸ்வீட் வந்துருச்சு. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக கார்னிஷிங்காக நான் கேஷ்யூ வைக்கிறேன். உங்களுக்கு எந்த நட் பிடிச்சிருக்கோ, பாதாம் பிஸ்தா இல்லை எந்த நட் பிடிச்சிருந்தாலும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிடலாம். இந்த வேர்க்கடலையில் ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே இருக்குது. ஸோ ப்ரெக்னெண்ட்டான லேடிஸ், நர்சிங் மதர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா வேர்க்கடலை சாப்பிட முடியலைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ப்ளஸ் உங்கள் குழந்தைகளோட ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கும் ஈஸியாக நீங்கள் கொடுத்து விடலாம். டெய்லி ஒரு உருண்டை கொடுக்குறதுல தப்பில்லை. நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணி கூட இதே மாதிரி, வெல்லம் இல்லைனா கருப்பட்டி ஆட் பண்ணி கூட நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். 10 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.